இது அம்பிளிக்கல் ஹெர்னியா இது வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியுமா? மிக எளிதாக சரி பண்ண முடியும். பிறகு ஹெர்னியாங்கிறது வயிறு உப்புசமாக இருக்கும், தொப்புளை சுற்றி ஒரு வீக்கம் இருக்கும், புடச்சி இருக்கும் சில பேருக்கு, அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி மெஷ் வைப்பாங்க. பட் அது தேவையே கிடையாது. அது பிறகு தான் ப்ராப்ளம் அதிகமாகும். மெஷ்ஷு சில பேருக்கு இறங்கிக்கிறோம். பட் அக்குபஞ்சர் மூலையில் எளிதாக சில புள்ளிகளை காதில் வந்து லியான்னு ஒரு புள்ளி இருக்குது, அதை தூண்டுறப்ப சில பேர் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல காதில் ஓட்டையை போட்டிருப்பாங்க. ஓட்டையாவே தெரியும். அவங்களை கூட்டி கேட்டேன்னு சரி, சிறு வயசில் வந்து விரையில வீக்கம் வந்துச்சு, எனக்கு வந்து ஒரு பாட்டி வந்து தைக்கிற ஊசி நல்லா பழுக்க காய வச்சு காதில் குத்தி எடுத்துட்டாங்க, அது புண்ணு ஆறி போச்சு, அது இதுவும் சரியாக போச்சு, ஹெர்னியா சரியாக போச்சு அப்படிம்பாங்க. இது வந்து அதே புள்ளி தான் நம்ம தூண்ட போகிறோம். ஓட்ட போடுறதில்லை, ஒரு சின்ன ஊசி தான் வைக்க போகிறோம். அதே போல் வந்து உணவு முறையில் நீங்கள் வந்து பூசணிக்காய், மஞ்சள் பூசணி, அது காலையில் ஒரு கீத்து எடுத்து அது தோலோடு கட் பண்ணி நீங்கள் ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும். ஒரு 48 நாள் உங்களுக்கு வந்து முழுமையாக அந்த புடைப்பு, அந்த ஹெர்னியா, அந்த டிஸ்கம்ஃபர்ட், வயிற்று வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மிக எளிதான வைத்திய முறை.